ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் கூகுளோட குரோம் வெப் ப்ரௌசர் வந்து தெரியும். இந்த வெப் ப்ரௌசருக்குள்ள பார்த்தீங்கன்னா குரோமியம் அப்படிங்கிற ஓப்பன் சோர்ஸ் வெப் ப்ரௌசர் வந்து இருக்கும். அது கூட கூகுள் ஃபியூச்சர்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூகுளோட குரோம் வெப் ப்ரௌசர். இந்த வீடியோவில் நாம குரோம் வெப் ப்ரௌசருக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சுவலான குரோமியம் அப்படிங்கிற ஓப்பன் சோர்ஸ் வெப் ப்ரௌசரை எப்படி தனியா அஃபிஷியலா டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் தெளிவா வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பிரேவ் அப்படிங்கிற வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்ச்சில் போயிட்டு நான் இப்போ ஸ்க்ரீன்ல ஷோ பண்ணக்கூடிய யூஆர்எல் அப்படி இல்லைன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குரோமியம் அஃபிஷியல்னு போட்டு ஒரு வெப்சைட்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு வெப்சைட்கான பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல சென்டர்ல டவுன்லோட் குரோமியம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் எந்த ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்குதோ அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கான ஆப்ஷனை டைரக்டா நம்ம கொடுத்துரும். என்னுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் X64ல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த குரோமியம் வெப் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ், மேக், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓஎஸ்க்கும் அவைலபிளாக இருக்கு. என்னுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கனால அதை ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான குரோமியம் வெப் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனக்கு கொடுத்துருச்சு. இந்த டவுன்லோட் குரோமியம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்கள் சிஸ்டத்தில் எங்கே இப்போ டவுன்லோட் பண்ணுற இந்த குரோமியம்கான ஃபைலை சேவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட்ஸ் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட்ஸில் சேவ் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நான் வெப் ப்ரௌசர் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டவுன்லோட் செக்ஷனுக்கு போய் காட்டுறேன். இங்கே chrome-win அப்படின்ற நாம் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து இங்கே இருக்குது. இந்த ஃபைலை நான் வந்து டெஸ்க்டாப் அப்படியே இழுத்து போட்டுக்கிறேன். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். இந்த ஃபைலை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வெண்டர் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு chrome-win அப்படின்ற ஒரு புது ஃபோல்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. உள்ள chrome-win அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டரில் குரோம் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்து வரும். இதில் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இப்போ நமக்கு ரன் எனிவே அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு வெப் ப்ரௌசர் வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் கீழே காட்டுற பாருங்க இதோட ஐக்கான எப்படி இருக்குன்னு. இதுதான் குரோமியம் வெப் ப்ரௌசர். இங்கே பேருமே குரோமியம் அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தா தெரியும். இந்த வெப் ப்ரௌசரோட யூஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமோட யூஐ மாதிரியே தான் இருக்கும். உங்க சிஸ்டத்தில் கூகுள் குரோம் மாதிரியான வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணணும். ஆனால் அதில் கூகுள் குரோம்ல இருக்கிற மாதிரியான நிறைய கூகுள் ஃபீச்சர்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ரௌசர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பாப்புலர் வெப் ப்ரௌசர் எல்லாத்துலேயுமே உள்ள இந்த குரோமியம் அப்படிங்கிற கோர் வெப் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கூடவே ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கான சில ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணி அவங்க ப்ராடக்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் ப்ரௌசரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள வந்து கொடுங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த எல்லா விஷயங்களும் தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.